செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது. மேடம், தாவாக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விட்டர் போடுறாரு, ஒரு அறிக்கை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுவரை மௌனம் கிடையாது. இந்த தாவாக்கா எதுவுமே சொல்லாம ஒரே ஒரு ட்விட்டர் ஆதவர்ஜனா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் டெலீட் பண்ணிட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இப்பொழுது நாம் மக்களை பற்றி அவங்க அவங்களோட பாதுகாப்பை பத்தி அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத பத்தி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கறது நிச்சயமா உச்சகட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு சிச்சுவேஷனை அமைதியாக்க வேண்டியதுதான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை. வேற எந்த இடத்துலயுமே வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்காக தான் முதலமைச்சர் கூட நேற்று யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு தொனியில யாராக இருந்தாலும் யாரும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வன்முறையை தூண்டக்கூடிய செயல்ல யாரு ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம். மக்களை பற்றி கவலை இல்லை, எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது மிக தவறான முன்னுதாரணம்.